திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 4ஆம் தலைப்பான போற்றி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 30ஆம் வரி முதற்கொண்டு 40ஆம் வரி வரையிலான பொருளை அறிவோமா? வாருங்கள். கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்த்தம் கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரெனும் அவாயிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவென்னும் தொல்விடம் பிழைத்தும் என்று முடிகின்றன இவ்வரிகள். இதன் பொருள்: கருங்கூந்தலும் சிவந்த வாயும் வெண்ணிறப் பற்களும் கார்காலத்து மகிழ் போன்ற அழகிய தோற்றம் கொண்ட பெண்கள் நெருங்குதலால் உள்ளம் களிப்புற்று மார்பு கச்சை அவிழ்ந்து விழுந்து விடும்படி பெருத்த மார்பும் மெலிந்து வருந்தும் இடை உள்ள பெண்கள் அவர்தம் கூர்மையான கண்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விடாமல் தப்பிப் பிழைத்தும் எதற்கும் ஆசைப்பட்டு மயங்குகின்ற உலகமாந்தர்கள் நிறைந்த வாழ்வில் பெரிய நீர்த்துறைகளில் கிடக்கின்ற மதம் கொண்ட ஆண் யானைகள் எனும் ஆசைகளின் சிக்காது தப்பித்தும் கற்பதாகிய கல்வி பெருங்கடல் அதனின்றும் தப்பித்தும் செல்வம் எனும் அல்லல், அதாவது பொருள் தேடுதல், தேடிய பொருளை காத்தல் எனும் பல தொல்லைகளிலிருந்து தப்பியும் வறுமை என்கின்ற பழைமையான கொடிய நஞ்சிடமிருந்தும் தப்பித்தும் இவ்வாறாக இப்பாடலை தொடர்கிறார் மணிவாசகப் பெருமான். நாம் மற்றவை அடுத்த பதிவில் கேட்போம். நன்றி, வணக்கம்.